ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ்க்கு சாப்டர் 6ல் இருக்கிற எக்ஸாம்பிள் 6.28ல் கொஸ்டின் என்னென்னா ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர் 50 மீட்டர் the angle of depression of the top and bottom of a tree are observed to be 30 degree and 45 degree respectively. Find the height of the tree. கொஸ்டின் என்னென்னா இங்கே ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டையோட ஹைட் என்னென்னா 50 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அந்த கோட்டையிலேருந்து இப்போ நான் மேலே நின்றுட்டுருக்கேன், நான் இங்கே மேலே நின்றுருக்கிறேன். ஓகேவா, இங்கேருந்து இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரம் இருக்குது. அந்த ஹைட்டை வந்து அந்த மரத்தோட உச்சியை நான் பார்க்குறேன். அது எந்த கோணத்தில் பார்க்குறேன்னா 30 டிகிரி கோணத்தில் பார்க்குறேன். அதே டைமில் கீழே அதோட மட்டத்தை பார்க்குறேன். அதோட மட்டம் எந்த கோணத்தில் பார்க்குறேன்னா 45 டிகிரியில் பார்க்குறேன். ஓகேவா, நேருக்கு நேராக தான் நம்ம பார்ப்போம். அதனால் நேராக ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க, ஒரு லைன் போட்டுக்கோங்க. 30 டிகிரி ஒன்று, 45 டிகிரி ஒன்று. ஓகேவா, ஹரிசாண்டல் லைன் ஈக்குவல் தான். அப்போது வந்து இது சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து மரத்தோட ஹைட்டு சொன்னேன், அந்த ஹைட்லேருந்து ஒரு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா, அப்போ இங்கே 30 டிகிரினா இங்கேயும் 30 டிகிரி தான் வரும். ஓகேவா, இது வச்சு நம்ம ட்ரா பண்ணி வச்சா. அடுத்து கீழே கிரவுண்ட்லேருந்து அந்த கோட்டைக்கு நேராக ஒரு கோடு. இங்கே எவ்வளோ 45 டிகிரி சொன்னேன், இங்கே 45 டிகிரினா இங்கேயும் 45 டிகிரி தான் வரும். ஓகேவா, இப்போ கொஸ்டின் என்னென்னா இந்த ட்ரீயோட ஹைட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா எப்பயுமே இது tan தீட்டாவில் போடுவோம். ஏன்னா ஆப்போசிட் பை அர்ஜென்ட், இதுன்னா ஆப்போசிட்டு அர்ஜென்ட்டு. ஓகேவா, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்னென்னா அர்ஜென்ட் கொடுக்கல, ஃபஸ்ட்டு வந்து அர்ஜென்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம். என்னென்னா 50 மீட்டரா மரத்துக்கு நேராக நம்ம லைன் ட்ரா பண்ண பார்த்தீங்களா. இது மொத்த கோட்டை, மரத்தை விட கோட்டை பெருசு. ஓகேவா, அப்போது இது 50 மீட்டருன்ட்டாங்க. இதில் பாதி இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குதா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஹைட்டு கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து 50 மீட்டர் கிடச்சுன்னா அதை மீதி தான் மரத்தோட ஹைட்டு. ஓகேவா, புரியுதா. மரமும் கோட்டையும் நேருக்கு நேராக இருக்குது. கோட்டையோட ஹைட்டு 50 மீட்ரு. சேம் இது 50 மீட்டர், அது ஃபுல் கோட்டையோட ஹைட்டு தான் 50 மீட்ரு. ஓகேவா, இது நேராக வச்சோன்னா 50 மீட்டருக்கு எக்ஸ்ட்ரா இருக்குமா, இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குமா. ஓகேவா, இது ஃபுல் தான் 50 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபுல்லாக தேவையில்லை, மரத்தோட ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், 50 மீட்டர்லேருந்து வர ஆன்சரை கழிச்சோன்னா மரத்தோட ஹைட்டு எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மரத்தோட ஹைட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, tan தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்பயும் போல் டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. ஓகேவா, லெட் ஆஃப் த ஹைட், டவரோட ஹைட் எவ்வளோ 50 மீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து புக்கில் வந்து மரத்தோட ஹைட்டு தெரியாதனால அதை ஒய்ன்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. கீழே அதோட டிஸ்டன்ஸ், மரத்துக்கும் கோட்டைக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரியாதனால எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதனால் நம்மளும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ட்ரீ ஆஃப் த ஹைட் ஹைட்டுனா எக்ஸ், சரி ஒய், ஹைட்டு தெரியாது ஒய். ஓகேவா, அண்ட் இது வந்து சிடின்னு சொல்லியிருக்காங்க, ஒய்யை வந்து சிடின்னு சொல்லியிருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இது வந்து டிபி, எக்ஸ் வந்து பிடி எக்ஸ். ஓகேவா, இப்போ கோணம் வரையலாம். கோணம் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு சின்ன முக்கோணம் இது பண்ணிடலாம், ஏசிஎம். கோணம் ஏசிஎம்னு 30 டிகிரி. அண்ட் ஏடிபி, கோணம் ஏடிபி வந்து 45 டிகிரி. ஓகேவா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அர்ஜென்ட் தான் கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட் பை அர்ஜென்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் வந்து 50 மீட்ரு, அர்ஜென்ட் நம்மளுக்கு தெரியாது. அர்ஜென்ட் தெரிஞ்சால் தான் இங்கே அர்ஜென்ட் கண்டுபிடிச்சோம். சேம் டிட்டோ போன சமம் பார்த்தீங்களா, கீழே என்ன டிஸ்டன்ஸோ அதோட மேலேயும் அதே டிஸ்டன்ஸ் தான் வரும். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா மேலேயும் அதே டிஸ்டன்ஸ் தான் வச்சு கண்டுபிடிப்போம். ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் இது கண்டுபிடிக்கலாம் 45 டிகிரி. அப்போது tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அர்ஜென்ட். ஆப்போசிட் என்ன 50, அர்ஜென்ட் என்ன தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 45 டிகிரியோட மதிப்பு என்ன 1 ஈக்குவல் டு 50 பை எக்ஸ். எக்ஸ் இந்த கொண்டு வந்துடுமா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர். எக்ஸ் எவ்வளோ, அப்போ 50 மீட்டர். ஓகேவா,
எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு 50 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து tan 30 டிகிரி. tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜென்ட். ஓகேவா? ஆப்போசிட் என்னென்ன இருக்குது? ஏஎம்னு போட்டுக்கலாம் பை சிஎம். ஓகேவா? ஏஎம் என்ன? ஏஎம்னு வேண்டாம், ஆப்போசிட் ஃபுல்லாகவே நம்ம ஓகே ஏஎம்னு எடுத்துக்கலாம். சாரி, ஏஎம்னு எடுத்தோன்னா என்ன வரணும்? ஏஎம் தெரியாதனால நம்மள ஏஎம்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பாதி இது நம்மளுக்கு தெரியாதா, ஏஎம்னு வச்சுக்கலாம். சிஎம் என்னென்னா கீழே என்ன எக்ஸ் வந்து 50 டிகிரின்னு 50 மீட்டர்னு கண்டுபிடிச்சோம். அப்போ மேலேயும் 50 மீட்டர் தான் வரும். tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன? 1/√3. 1/√3. ஓகேவா? அது 50 மேலே கொண்டு போகலாம். 50/√3 ஈக்குவல் டு ஏஎம். ஓகேவா? இப்போ √3 டிவைட் ஆகாதா? அப்போது 50/50/√3 ரெண்டு பக்கம் இன்ட்டு பண்ணலாமா? அப்போது √3/√3 ஈக்குவல் டு ஏஎம். இப்போது ஏஎம் என்னால் கொண்டு வந்துடலாம் 50√3/3. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு 50 இன்ட்டு 1.732/3. சேம் அதே மாதிரி தான் போன சம்மில் ஃபஸ்ட் சம்மில் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அப்போ 3 டிவைட் பண்ணால் 577.33. இப்போ சேம் இதை இப்போ இன்ட்டு பண்ணலாமா? 0.33 இன்ட்டு 50. ஓகேவா? 0 0 0 0 0 15 16 36 39 வரும், 328 வரும். 0 5 6 6 9 6 2 சாரி 8 2. ஓகேவா? அப்போது ஏஎம் என்ன? இங்கே அதே மாதிரி தான் 3 ஸ்தானம் தள்ளி இப்படி வச்சுருக்குது, இங்கே 2 ஸ்தானம் தள்ளி இப்படி வச்சுருக்கு. அப்போ டோட்டலாக 5 ஸ்தானம் தள்ளி இப்படி வைக்கணும். ஓகேவா? 5 ஸ்தானம் தள்ளி இப்படி வச்சுனா 1 2 3 4 5 6. அப்போது 28 சாரி இங்கே 9 வராது, 8 தான் வரும். ஓகேவா? சாரி. இப்போ இங்கே வந்து 5 ஸ்தானம் தள்ளி இப்படி வச்சாச்சா? அப்போது 8, இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குதா? அப்போது 5க்கு மேலே தான் இருக்குது. அப்போது 1 ப்ளஸ் பண்ணிக்கலாமா? அப்போது 28.87 மீட்டர். ஏஎம் என்ன? 28.87 மீட்டர். ஓகேவா? இப்போ வந்து ஏஎம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஏஎம்மும் கண்டுபிடிச்சாச்சு, எம்பியும் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன தேவை? சிடி. எம்பிக்கான பாதி தான் வேணும் 50லேருந்து. அப்போது அந்த 28 மீட்டரை மைனஸ் பண்ணால் அதுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதை மைனஸ் பண்ணிடலாம். அப்படியே புக்கில் இருக்க மாதிரியே நான் எழுதுகிறேன். புக்கில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, therefore height of the tower, height of the tree. ஓகேவா? ட்ரீயோட நேம் என்ன நம்ம குறிச்சிருக்கோம்? சிடி. சிடி ஈக்குவல் டு ஏபி மைனஸ் ஏஎம். இதான் எழுதுவோம் பாருங்கள். சிடி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அடுத்து ஏபி மைனஸ் ஏஎம். ஓகேவா? ஏபி என்ன? 50 மீட்டரா? மைனஸ் ஏஎம் இப்போ தானே கண்டுபிடிச்சோம், 28.87 மீட்டர். ஓகேவா? இப்போ இதில் வந்து மைனஸ் பண்ணால் 21.13 மீட்டர். அதுதான் சிடியோட மதிப்பு. ஓகேவா? இதுதான் சிடியோட மதிப்பு. அவ்வளோதான். ஓகே, இதுதான் இந்த மரத்தோட ஹைட். ஓகேவா? இதுதான் மரத்தோட ஹைட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல். ஓகே, பாய்.